வணக்கங்க. ஓ, நான் வந்து நம்ம ஊர்ல சுல்தான்பேட்டையில, கோவை மாவட்டத்துல இந்த பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமங்கிறது, அதாவது நம்ம சொல்றதுக்கே கூச்சப்படுவோம் இல்லையா? ஒரு அனாதை அப்படிங்கிற ஆதரவற்றவங்க அப்படி சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தோட விருப்பமே இந்த அனாத ஆசிரமங்கள் குறையணுங்கிறது தான். இது அதிகரிக்கவே கூடாதுங்கிறது தான் நம்முடைய விருப்பமே. அந்த நோக்கில் இந்த மாதிரி ஆதரவற்ற பெரியவர்களை, முதியவர்களை அரவணைச்சு ஒரு ஆசிரமம் இங்க நடக்குதுங்க. அந்த ஆசிரமத்தை என்னுடைய அருமை நண்பர் இவர்தான். தங்கமணி தான் பண்றாருங்க. என்னோட அன்பு வாழ்த்துக்கள் சாமி. ரொம்ப நல்லா இருக்கணும். என்னன்னா, மனசார வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை எடுத்து யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள். இன்னைக்கு எல்லாருமே நடத்துறவங்க யாரையும் நான் தவறு சொல்லலை. நிறைய இடத்துல இது ஒரு வணிகமாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடங்கள்ல பாதி என்ஜிஓக்கள் வந்து உண்மையாவுமே நேர்மையா தன்னுடைய காலங்களை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக விதைக்கிறாங்க. அந்த வகையில நாம் எல்லாரும் நீங்களும் சேர்ந்து இவரை கண்டிப்பா நீங்க வாழ்த்தணும். ஏன்னா நல்ல மனசு எங்கேயும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன்னா எதை செஞ்சதுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும். 3 வேளையும் சாப்பிடணும், அவங்களுக்காக பார்த்துக்கணும், அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க பெட்டு, கிச்சன் எல்லாம் எப்படி இருக்கு, அவ்வளவு சுத்தமா நம்ம வீடு மாதிரி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு பூஜை அறை இருக்கு. நீங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் விசாரிக்கிறேன், எல்லாருமே தன்னுடைய வீடு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்த. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அது பரவாயில்லையே, ஒரு நல்ல இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாச்சு. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு உள்ள நுழையும் போதே நமக்கு ஒரு சங்கடம் இருக்கும். இந்த மாதிரி பாக்குறமே ஒரு நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இங்க அந்த வருத்தம் இருக்கிற எந்த பெரியவங்க முகத்திலயுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தன் பிள்ளைகளை விட்டா கூட இங்க இன்னொரு பிள்ளை பாத்துக்கிற மாதிரி இல்ல. உண்மையாவே மனசார சொல்றேன். அதுல ஒரு பெரிய, எனக்கே ஒரு பெரிய திருப்தி ஆயிடுச்சுங்க. கட்டாயமா இந்த மாதிரி நல்ல மனங்கள் வாழணும். நம்ம 4 பேர் மழையாவது பெய்யும் அந்த ஊர்ல. வாழ்த்துக்கள் சாமி. சிறப்பு. எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே